வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிஎன்பிசியினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3. ஸோ வீடியோவும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அண்டு பார்ட் 3, அதாவது ஆர்டிகல் 12லேருந்து ஸோ நம்ம வந்து 30 வரைக்கும் 2 வீடியோவாக பிரித்து வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூட்டி. ஸோ ஆர்டிகல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 31 அப்படின்றது என்ன அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ அந்த 31 அப்படின்றத நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க 31A, B அண்ட் C அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த 31A அப்படின்றது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அதாவது லேண்டை வந்து ஆக்குபை பண்ணுறது, கவர்மெண்ட்டும் அவருடைய லேண்டை நில சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அது நீடட் அப்படின்னா அதை ஆக்குபை பண்ண பற்றி சொல்கிறது தான் 31A. 31B அப்படின்றது நமக்கு தெரியும், 9th ஷெட்யூலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போ பல்வேறு சட்டங்கள் மற்றும் விதிகளை பற்றி சொல்கிறது தான் நமக்கு வந்து 31B. இப்போ நமக்கு வந்து இது வந்து 1951 த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆக்ட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 31B அப்படின்றத அதாவது 31B அப்படின்றத 1951 த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆக்டின் படி சொல்லியிருப்பாங்க. இந்த 9th ஷெட்யூலில் போட்டிருந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும், அந்த சட்டம் வந்து சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுடைய ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 69% அப்படின்றது நம்ம வந்து 9th ஷெட்யூலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதேபடி அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்ட், ஸோ அது அதில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து பல்வேறு சட்டங்கள் மற்றும் விதி ஆரம்பத்தில் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 13 ஆக்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 284+ அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9th ஷெட்யூலில் ஸோ 31B அப்படின்றது 1951 த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆக்டின் படி வந்து உள்ள வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? ஓகே, ரைட். 31C அப்படின்றது என்ன சார்? ஸோ வந்து பார்க்குறோம், இதுதான் 31. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த 31 ஆர்டிகல் 31 அப்படின்றது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 7ன்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதில் 6 எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1970 த 44 கான்ஸ்டியூஷனல் ஆக்டின் படி ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டை தூக்கிட்டு போய் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ பார்ட் 12ல ஸோ ஆர்டிகல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 301ல் கொண்டு போய் சேர்த்துறாங்க. தட் இஸ் த லீகல் ரைட்டா. சரிங்களா? ஸோ அப்போ அடிப்படை உரிமைகள் வந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு கொண்டு போய் எதை சேர்த்துறாங்க, சட்ட உரிமையாக ஆர்டிகல் 300 அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி சொல்லிட்டேன் 300A சேர்த்துறாங்க. சரிங்களா? மாற்றி சொல்லிட்டேன் ஆர்டிகல். ஸோ 300A நம்ம வந்து சேர்த்துறாங்க. அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 31 தான். சரிங்களா? ஸோ இப்போ 31A அப்படின்ற சொல்லிட்டோம், நிலசொத்துக்கள் முதலியவற்றை கையகப்படுத்துகிற சட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பற்றி. ஸோ ஒரு லேண்ட் ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனை பற்றி சொல்கிறது தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 31A. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31B. ஸோ பல்வேறு வகையான சட்டங்கள் மற்றும் விதிகள் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஸோ இதுதான் இதில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் ஸோ பார்ட்டில் நமக்கு வந்து மாற்றி சொல்லிட்டேன் ஷெட்யூல் 9ல் இருக்குது. சரிங்களா? இதில் இருக்குது ஷெட்யூல் 9ல் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், தற்போது ஆரம்பத்தில் 13 ஆக்ட்ஸாக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 284+ வந்துருக்கு. எக்ஸாக்டாக 288ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து 200 அதில் தான் நம்ம வந்து தமிழ்நாடுடைய ரிசர்வேஷன் 69% செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கும் பொழுது கொண்டு போய் அதில் சேர்த்துறாங்க. ஸோ அதே போல் நமக்கு வந்து இதான் 1971-25 சட்டத்தின்படி ஸோ ஆர்டிகல் 31C வந்து சேர்த்துறாங்க. இது எப்போ சேர்த்துறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 31 அப்படின்றது 1971 25வது சட்டத்தின்படி சேர்த்துறாங்க. இது இந்த 31C அப்படின்றது. ஸோ 31C அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பர்டிகுலராக இந்த ஸ்டேட் பாலிசி, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக டைரக்ட் ஸ்டேட் பாலிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெறிமுறை கோட்பாடுகளை எக்ஸாக்டாக அந்த பாலிசியை கொள்கைகளை செயல்படுத்துறதை பற்றி சொல்கிறது தான் அந்த 31C அப்படின்றது. ஸோ மறுபடியும் ரிமைண்டர் பண்ணுறேன், 31 அப்படின்றது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதுதான் 300Aவில் நமக்கு வந்து லீகல் ரைட்ஸாக பார்ட் 12ல் சேர்த்துறாங்கன்னு பார்த்துட்டோம். 31A அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்டை வந்து ஆக்குபை பண்றப்ப அதுல இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பாதுகாப்பு பத்தி சொல்றதா 31A. ஸோ 31Bன்றது பல்வேறு சட்டங்கள் மற்றும் விதிகளை பத்தி சொல்றதா தான் நம்ம வந்து ஷெட்யூல் 9. கிளியர்? ஸோ அடுத்து 31C அப்படின்றது 1971 த 25 கான்ஸ்டியூஷன் ஆக்டின் படி சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த 31C அப்படின்னு என்னன்னா குறிப்பிட்ட நெறிமுறை கோட்பாடுகளை செயல்படுத்துறதை பத்தி சொல்றதா. அதாவது 31 நமக்கு வந்து சப்கிளாஸ் A, அதுல அதாவது வந்து Cல நமக்கு வந்து 39A அண்ட் B அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 39A நம்ம வந்து பாத்தீங்கன்னா DPSP ஆர்டிகல் எக்ஸாக்டா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி டைரக்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது எங்க வந்து ஐரிஷ் நாட்டுல இருந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்திருப்போம். ஸோ ஆர்டிகல் நமக்கு வந்து 36ல இருந்து அப் டு 51 வரைக்கும், ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும். ஸோ பார்ட் 4ல இதை தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு
கொள்கைகளை செயல்படுத்த சட்டம் உண்மையில் அதிகாரம் அளிக்கிறதா இல்லையா என தீர்மானிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை. ஸோ அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை நம்ம என்ன பண்ண முடியாது, நீதிமன்றத்தில் சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்காது டிபிஎஸ்பி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட்டி சேலரி, ஜென்ரல் ஈக்குவலிட்டி சேலரி கொடுக்குறாங்களா இல்லை. ஸோ நீதிமன்றத்தில் போய் நம்ம முறையிட முடியுமா, முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம நீதிமன்றத்தில் முறையிடலாம், இதை முறையிட முடியாது, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த கொள்கையில் வழிகாட்டு விதிமுறை கோட்பாடுகளை செயல்படுத்துறது நீதிமன்றம் வந்து அதில் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. அதுதான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க 39A and B. ஸோ இதான் என்னது 31C 1971 25 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட். சரிங்களா? ஓகே, இதோட நம்ம 31 முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து 32 அப்படின்றது வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 32 அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் முக்கியமான ஒரு ஆர்டிகல் இது. ஸோ இது டாக்டர் B.R. அம்பேத்கர் இது வந்து என்ன சொல்கிறார், ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்கிறார். ஆர்டிகல் 32 என்னன்னு சொல்கிறாரு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், இந்த 32 ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்கிறார். ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதயம் மற்றும் ஆன்மா போன்றது அப்படின்னு ஆர்டிகல் 32 சொல்றாரு. ஸோ ஏன் அப்படி சொல்றாரு, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன் எதை சொல்றோம், உச்ச நீதிமன்றத்தை சொல்றோம். ஸோ ஆர்டிகல் 32 அண்ட் ஹை கோர்ட்டா இருந்தா ஆர்டிகல் 226. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 சுப்ரீம் கோர்ட்டா இருந்தா ஆர்டிகல் 32, அதே போல ஹை கோர்ட்டா இருந்தா ஆர்டிகல் என்னது, ஆமா நமக்கு வந்து 226. சரிங்களா? ஓகே ரைட். ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன, அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை, தட் இஸ் த அரசியலமைப்புக்கு தீர்வு காணக்கூடிய உரிமையை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 32. அதனாலதான் அம்பேத்கர் அவர்கள் இதை இதயம் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஆக்ட் 32. கிளியர்? ஸோ அதே ஹைகோர்ட் வந்து ஆர்டிகல் 226. ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ரிட் வந்து இருக்கு. 5 ரிட்டை வந்து பாக்குறோம். ஸோ இந்த ரிட் அப்படின்றது எங்க இருந்து எடுக்கப்படுது, இங்கிலாந்து நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த 5 ரிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. சரி, ஓகே. முதல்ல இதுல வந்து ஆட்கொணர் நீதி பேராணை. ஸோ அப்படின்னு என்ன, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ரிட்ல இந்த ரிட் அப்படின்ற நம்ம எங்க இருந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்து நாட்டுல இருந்து. ஸோ அதுல வந்து முதல்ல ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணை. இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு கேஸ்ல ஒருத்தரை வந்து கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை வந்து போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தர் நம்ம வந்து பாக்குறோம், ஆர்டிகல் நமக்கு வந்து 22 என்ன சொல்லுது, ஒருத்தர் நம்ம வந்து கைது பண்ணோம்னா அடுத்த 24 ஹவர்ஸ்ல நமக்கு என்ன பண்றாங்க, கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆர்டிகல் 22 அதுதான் சொல்லுது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதான் ரைட் டு ஃப்ரீடம்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் கஸ்டடியிலேயே வச்சிருக்கிறாங்க, அவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு நாம வந்து சொல்றதுதான் ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணை. அல்லது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்லை, அப்ஸ்கண்ட் ஆயிட்டார். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம அந்த ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்றத பயன்படுத்தலாம். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு இதை தான் சொல்லுவோம். நீங்கள் ஜெய்பி மூவி பார்த்தீங்கன்னா கூட அதில் இந்த ஹேபியஸ் கார்பஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிளியர்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு வந்து மாண்டமஸ் அப்படின்னு சொல்றாங்க. மாண்டமஸ் அப்படின்னு என்னன்னா செயலுறுத்தும் நீதி பேராணை. மாண்டமஸ் ரிட் அப்படின்றது செயலுறுத்தும் நீதி பேராணை. ஸோ அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காரு. ஸோ அவர் வந்து தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கும் பொழுது அவர் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஆமா. ஸோ இந்த ரிட்டை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அவர் இந்த கடமையை செய்ய மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இதுதான் நம்ம வந்து ரிட் ஆஃப் மாண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செயலுறுத்தும் நீதி பேராணை. அப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை செய்ய சொல்லி இந்த நீதி பேராணையை பயன்படுத்தலாம். ஸோ அடுத்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தடையுறுத்தும் நீதி பேராணை. இது பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தடையுறுத்தும். இது தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ரொபகேஷன், ரிட் ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கீழே ஹை கோர்ட் இருக்கு, சபார்டினேட் கோர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்கள் தன்னுடைய லிமிட்டை தாண்டி செய்யறப்ப அவங்க என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம். யார் அப்படின்னா, இது ஜுடிஷியல்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீதித்துறையில தன்னுடைய லிமிட்டை தாண்டி ஒரு தீர்ப்புகளை கொடுக்குறாங்க
தன்னுடைய எல்லையை தாண்டி ஒரு வேலையை செய்யறாங்கன்றப்ப அப்ப என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம். அதுதான் ப்ரொபகேஷன். ஸோ அடுத்து நமக்கு வந்து ஷெட் வரி நெறியுறுத்தும் நீதி பேராணை. அப்ப நெறியுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது இதுவுமே நம்ம வந்து நீதித்துறையில பயன்படுத்தக்கூடியதுதான். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரோல் எது அப்படின்றது வந்து இருக்கணும். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய எல்லையை தாண்டி ஒரு வேலையை செய்யக்கூடாது. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. அதான் ஷெட் வரி இந்த இதுதான் செய்யணும் அப்படின்ற நெறிமுறைப்படுத்துறாங்க. தட் இஸ் த ஜுடிஷியல்ல தான் இது ரெண்டுமே, ப்ரொபகேஷன் அண்ட் ஜுடிஷியல் ரெண்டுமே நமக்கு வந்து ஜுடிஷியல். ஸோ அடுத்து கியோ வாரண்டோ தகுதியுறுத்தும் நீதி பேராணை. ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காரு. ஸோ என்ன தகுதியின் அடிப்படையில் அவர் அதுல இருக்கிறாரு அப்படின்றதான் கியோ வாரண்டோ அப்படின்ட்டு. இப்ப நாம இங்க சொல்றோம், அதாவது மாண்டமஸ் ரிட் ஆஃப் மாண்டமஸ் அப்படின்ற செயலுறுத்து நீதி பேராணையில நீங்க சொன்னீங்க சார், ஒரு அரசு அலுவலர் தன்னுடைய கடமையை செய்யாம இருக்கிறப்ப நீங்க போயிட்டு இதை கொண்டு போய் நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட்டோ, ஸோ இந்தியாவுடைய பிரசிடென்ட்டோ, ஸோ ஆர் இந்தியாவுடைய நம்ம வந்து ஸ்டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர், அவங்ககிட்ட எல்லாம் இதை போய் உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நமக்கு வந்து போலீஸினுடைய கஸ்டடியில் இருக்காரு, அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கோர்ட் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துறது தான் ஆட்கொணர் நீதி பேராணை. ஸோ அதே போல நமக்கு வந்து ப்ரொபகேஷன் அண்டு நமக்கு வந்து ஷெட்யூல்ட் ரெண்டுமே ஜுடிஷியல். அதே போல கியோ வாரண்டோ அப்படின்றது நமக்கு வந்து இந்த மாண்டமஸ் அப்படின்றோம் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயை பத்தி சொல்றது தான். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதான் 5 ரிட்ஸ் ஆர்டிகல் 32, தட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 33, 34, 35 அப்படின்றது இது நான் என்னன்னு மட்டும் சொல்றேன். ஸோ ஆர்டிகல் 33 அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் ஆகட்டும், ஆர்மி ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி உளவுத்துறையில் இறங்கிட்ட ஸோ எல்லாருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஸோ இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி அமைக்கக்கூடிய பத்தி சொல்றது ஆர்டிகல் 33. சரிங்களா? சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி, டிஃபென்ஸு, சரிங்களா, ஆர்மி தட் இஸ் த போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ உளவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, உளவுத்துறை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 33. சரிங்களா? ஆர்டிகல் 34 என்ன சார்? ஒருவேளை நம்மளுடைய நாட்டினுடைய ஏதாவது ஒரு பகுதியில, சரிங்களா, இப்ப நம்ம மணிப்பூர்ல கூட இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். நாட்டினுடைய ஏதாவது ஒரு பகுதியில இந்த டிஃபென்ஸ் வந்து அதாவது ராணுவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நீக்கிட்டு ராணுவ ஆட்சியை கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுப்போம். தட் இஸ் த இமேஜ். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப பீப்புளுக்கு அதாவது மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் அதில் தலையிட்டு அவருடைய அடிப்படை உரிமைகளை கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. அப்ப நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே த பவர் யாருட்டு இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ அப்போ அதுதான் சொல்றேன். ஆர்டிகல் 33 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் நம்ம வந்து உளவுத்துறை அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு பகுதியை ஆக்குப்பை பண்ணும் பொழுது அவருடைய அடிப்படை உரிமையை மாற்றி வைக்கக்கூடிய பத்தி சொல்றது ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 34 அப்படின்றது ஒருவேளை இந்தியாவுடைய ஏதாவது ஒரு பகுதியில் ராணுவ ஆட்சி அமலில் உள்ள பொழுது நீங்க பார்க்கலாம் நிறைய நாடுகள்ல ரீசெண்டா நம்ம இதுல கூட நாங்க பங்களாதேஷ்ல தான். ஸோ பங்களாதேஷ் கண்ட்ரியில கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அம்மா அவங்க பேர் வேறு மறந்துட்டேன். ஓகே ரைட். ஸோ அங்கே தூக்கிட்டு ராணுவ ஆட்சி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் இந்தியா தான். ஸோ அதனால் அங்கே பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி டைம்ல மக்களாகிய பீப்புளாகிய நமக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நீதிமன்றம் அதில் தலையிட்டு அந்த அடிப்படை உரிமையை கொடுக்க சொல்ல வேண்டிய இடத்துல பார்லிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 35 பார்லிமெண்ட் மேலும் அடிப்படை உரிமைகளுக்கு செயல்திறன் அளிப்பதை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 35. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மேலும் செயல்திறன் கொடுக்கிறது. The more than executive power provide to the fundamental rights by the parliament. ஸோ ஆர்டிகல் 35 இதுதான். ஸோ இதோட நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் வந்து பார்த்துருப்போம். ஸோ தேங்க்யூ.